இந்திய பெருங்கடல் குறித்த இந்தியாவின் செயல் திட்டத்தில் செஷல்ஸுக்கு முக்கிய இடம். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி உரை. பிரதமர் மோடிக்கு செஷல்ஸ் நாட்டின் உயரிய கார்டியன் ஆஃப் ப்ளூ ஹாரிசான் விருது வழங்கி கௌரவிப்பு. 34 நாடுகளின் உயரிய விருதுகளை பெற்று சாதனை. செஷல்ஸ் நாட்டிற்கு அதிவேக ரோந்து கப்பல்கள், ஆம்புலன்ஸ்களை வழங்கியது இந்தியா. அந்நாட்டு அதிபரிடம் முறைப்படி ஒப்படைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தனது கோரிக்கையை ஏற்று திருமணத்துக்கு கூட தங்கம் வாங்காமல் பல குடும்பங்கள் தவிர்த்ததாக பிரதமர் மோடி நெகிழ்ச்சி. மக்களின் ஆதரவால் தங்கத்தின் இறக்குமதி குறைந்து உள்ளதாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம். கச்சா எண்ணெய் விலை குறைந்தும் எரிபொருள் விலை உயர்வு ஏன்? மத்திய அரசுக்கு காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி. சென்னையில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கிய முதல்வர் விஜய். சொட்டு மருந்து வழங்கிய பின் குழந்தைகளுக்கு பொம்மைகள் கொடுத்து மகிழ்ச்சி. முதல்வர் விஜயை காண போலியோ சொட்டு மருந்து முகாமுக்கு வெளியே காலை 7 மணி முதல் காத்திருந்த பொதுமக்கள். முகாமை தொடங்கி வைத்த பின் வெளியே வந்த முதல்வரை கண்டு உற்சாகம். தமிழகத்தில் மின்சாரத்தை காணோம், சட்டம் ஒழுங்கை காணோம். முதல்வரை பெரம்பூர் தொகுதி மக்கள் தேடிக் கொண்டிருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடும் விமர்சனம். பெரம்பூர் தொகுதி மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? நாங்கெல்லாம் தெரியாம ஒருத்தரை தெரியாதனமா ஜெயிக்க வச்சுட்டோமே, அவர் எங்க போனாரு, யாராவது பாத்தீங்களான்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் புலம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சியில ஒட்டுமொத்த தமிழ்நாடும் யாரை தேடிட்டு இருக்கு? மின்சாரத்தை தேடிட்டு இருக்கு. போன 5 வருஷம் நல்லா இருந்த சட்டம் ஒழுங்க இன்னைக்கு மக்கள் தேடிட்டு இருக்கிறாங்க. தவிக அரசின் போலி பிம்பம் ஒரே மாதத்தில் நொறுங்கிவிட்டது. அரசின் தவறுகளை இளைஞர்கள் தட்டி கேட்க ஆரம்பித்து விட்டதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. இன்னைக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த சோஃபா மாடல் ஆட்சியுடைய போலி பிம்பம் கடந்த 1 மாசத்துல அடிச்சு துவைக்கப்பட்டு நொறுங்கி கிடக்கின்றது. ஒவ்வொரு நாளும் இந்த ஆட்சியுடைய அவலங்கள்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த அரசுடைய தவறுகளை, சறுக்குகளை எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தட்டி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடு நடந்துள்ளதாக எழுந்த புகார்கள் மீது விசாரணை நடத்த வேண்டும். தவறிழைத்தோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த மதிமுக முன்னாள் நிர்வாகிகள். திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக வெளியேறிய நிலையில் கட்சியில் ஐக்கியம். திமுகவில் இணைந்து விடலாம் என்று மதிமுக கூட்டத்தில் பேசியதால் கட்சியிலிருந்து எங்களை வைகோ நீக்கினார். உயர்நிலை குழு கூட்டாமல் தங்களை ஏமாற்றியதாக திமுகவில் இணைந்த செவந்தியப்பன் குற்றச்சாட்டு. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைத்து விட வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைத்து விட வேண்டும் என்று கழக குரல் எழுப்பிய காரணத்தினாலேதான் என்னையும் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் DRR செங்குட்டுவனையும் விருதுநகர் மாவட்ட செயலாளர் RM சண்முகசுந்தரம் அவர்களையும் கட்சியிலே இருந்து நீக்கி நடவடிக்கை எடுத்தார்கள்.
சென்னையில் திமுகவில் இணைந்த அதிமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர். அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் ஏற்பாட்டில் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் ஐக்கியம். தமிழ்நாடு அதல பாதாளத்துக்கு போகும் சூழலில் உள்ளதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டில் எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் வரலாம், தயாராக இருங்கள் என்றும் பேச்சு. ஆட்சி மாற்றம் வந்து ஒரு மாசத்திலேயே தமிழ்நாடு இன்றைக்கு அதல பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. தொழில் நிறுவனங்கள் இந்த புதிய ஆட்சியை நம்பி தமிழ்நாட்டுக்கு வர பயப்படுறாங்க, தயங்குகிறாங்க. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டுதான் முதலில் எம்ஜிஆர் வென்றதாக மு.க.ஸ்டாலின் பேச்சு. கருணாநிதி மீது எம்ஜிஆர் கொண்டிருந்த மரியாதையையும் சுட்டிக்காட்டி நெகிழ்ச்சி. அவர்கள் பொருளாளராக இருந்து செயல்பட்ட இந்த இயக்கத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு தான் அவர் முதல்ல சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். இனி வரும் ஒவ்வொரு தேர்தலிலும் திமுக 100% துடைத்தெறியப்படுவது உறுதி என தவேக பதிலடி. பொறாமையும் விரக்தியும் பொங்க ஸ்டாலின் பேசுவதாக விமர்சனம். தவேக அமைச்சரவையில் விசிக இடம்பெற்றது குறித்த திமுக விமர்சனத்துக்கு திருமாவளவன் பதிலடி. ஆற்றங்கரையில் உட்காரச் சொன்னால் அள்ளி குடிக்கிறீர்களே என விமர்சிப்பதாக காட்டம். ஆத்தங்கரையில் தான் உட்கார சொன்னேன், நீங்க அள்ளி குடிக்கிறீங்களே. மரத்து நிழலான உட்கார சொன்னேன், நீங்க பழம் பரிசு திங்கிறீங்களே. ஹோட்டல்ல வேலை செய்யதானே சொன்னேன், நீங்க போய் அங்க காபி சாப்பிட்டு இருக்கீங்களே. கேள்வி கேட்பது போல. திமுக அதிமுக ஆகிய கட்சிகளின் நிலையான வாக்கு வங்கியில் சேதம். லாபத்தில் அல்ல, முதலுக்கே மோசம் வந்துவிட்டதாக திருமாவளவன் கருத்து. சரிவுக்கு அவர்களின் கோர் ஓட் பேங்க் காலங்காலமாக அவர்களுக்கு என்று கிடைத்து வந்த ஸ்டாண்டர்ட் ஓட் பேங்க் நிலையான வாக்கு வங்கியில் பாதிப்பு ஏற்பட்டது. இப்போ முதல்ல மோசம் போச்சு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். தொங்கு சட்டசபை அமையும் என்று முன்கூட்டியே யூகித்தேன். நினைத்ததை விட நிலைமை தலைகீழாக மாறிவிட்டதென திருமாவளவன் பேச்சு. தொங்கு சட்டசபை வரும் என்பது நான் யூகித்த ஒன்றுதான். பற்றாக்குறை திமுகவுக்கு ஏற்படும் என்றுதான் நான் கருதுகிறேன். ஆனால் எல்லாம் தலைகீழாக மாறிப்போனது. திராவிட அரசியலுக்கு எதிராக பரப்பப்பட்ட வெறுப்பு அரசியலின் விளைவாகவே ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது என கூறிய திருமாவளவன், கூட்டணி கட்சிகள் வேலை செய்யாமலா 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததென்றும் கேள்வி. 40-50 ஆண்டுகளாக திராவிட அரசியலுக்கு எதிராக பரப்பப்பட்ட வெறுப்பு அரசியலின் விளைவாக நிகழ்ந்தது. அவங்க வேலை செய்யல, இவங்க வேலை செய்யல, இவங்ககிட்ட ஒண்ணும் இல்ல, அவங்ககிட்ட ஒண்ணும் இல்ல, அப்புறம் எங்ககிட்ட ஒண்ணும் இல்லாம 2021 வெற்றி பெற முடிந்தது. அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க தற்போது வரை திமுக முயற்சிப்பதாகவும் அதில் அக்கட்சி எம்எல்ஏக்கள் பலருக்கு உடன்பாடில்லை என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் கருத்து. திமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றும் பேட்டி. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் இப்பவும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில் வரைக்கும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஸ்டாலினும் உதயநிதியும் எடப்பாடியும் சேர்ந்து ஆட்சி அமைக்க ஒவ்வொரு நாளும் முயற்சி செஞ்சுட்டு வராங்க. அவதூறு கருத்துகள் தெரிவித்ததாக அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகியோருக்கு சபரீசன் சார்பில் வக்கீல் நோட்டீஸ். மன்னிப்பு கேட்காவிட்டால் சட்ட ரீதியான நடவடிக்கையை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை.
தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதல்வர் விஜய் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தமிழகம் குறித்த புரிதல் இல்லாத ஒருவரை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதை சுட்டிக்காட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியை நியமிப்பது முதல்வரின் தனிப்பட்ட அதிகாரம். அந்த பொறுப்பில் யாரை நியமித்தாலும் அது அரசின் முடிவை பாதிக்காதென்றும் விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. முதல்வருக்கு நம்பிக்கைக்குரியவர், அதனால் அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பு ஆட்சி நிர்வாகத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்கிற ஒரு பொறுப்பு அல்ல, தன்னுடைய நம்பிக்கைக்குரிய தோழருக்கு வழங்கியிருக்கிறார் என்று விளக்கம் சொல்லியிருக்கிறார். அது உட்கட்சி அது உட்கட்சி அவங்க கட்சி விவகாரம். அதில் இது அரசு பதவிதான் என்றாலும் கூட அந்த அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இக்கரையும் தெரியாது, அக்கரையும் தெரியாது, பசுமையான இடத்தை நோக்கி ஓடியதும் கிடையாது. முத்தரசனின் குட்டி கதைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் பதில். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சித்தாந்தத்திலிருந்து முத்தரசன் விலகிவிட்டாரோ என்ற சந்தேகம் எழுகிறது. முதல்வர் விஜயை ஒப்பிட்டு பேசுவது தவறு என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் கருத்து. கட்சி மேலிடம் எடுக்கும் முடிவே இறுதியானது. திமுகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து வீத லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை ஆலோசனை. பெருந்துறை தொகுதியில் போட்டியிட வேண்டும் என ஆதரவாளர்கள் விரும்புவதாக தகவல். விடை பெற்றார் திரைக்கதை மன்னர் பாக்யராஜ். சென்னை பெசன்ட் நகர் மின்மயானத்தில் இறுதி சடங்குகளுக்கு பிறகு உடல் தகனம். இயக்குனர் பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதை. 72 குண்டுகள் முழங்க உடல் தகனம். பெசன்ட் நகர் மின்மயானத்தில் பாக்யராஜ் உடலுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை. அமைச்சர்கள் ஆனந்த், ராஜ்மோகன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி. மறைந்த இயக்குனர் பாக்யராஜின் உடலுக்கு நுங்கம்பாக்கம் இல்லத்தில் காவல்துறையினர் மரியாதை. உடலை சுமந்து வந்து வாகனத்தில் ஏற்றி பிரியாவிடை கொடுத்த நடிகர்கள் பார்த்திபன் மற்றும் சரத்குமார். ரசிகர்களின் கண்ணீர் கடலுக்கு மத்தியில் நடைபெற்ற பாக்யராஜின் இறுதி ஊர்வலம். சாலையின் இருபுறமும் திரண்டிருந்து பாக்யராஜ் உடலுக்கு மக்கள் இறுதி அஞ்சலி. மறைந்த இயக்குனர் பாக்யராஜுக்கு கண்ணீருடன் பிரியாவிடை கொடுத்த குடும்பத்தினர். திரைக்கதை மன்னரை சோகத்துடன் வழியனுப்பி வைத்த திரைத்துறையினர். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் நாளை கனமழை. ஒரு சில இடங்களில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என எச்சரிக்கை. சென்னையில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
நீலகிரி பந்தலூர் பகுதியில் மழையை தொடர்ந்து நிலவிய அடர் பனிமூட்டம். முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சென்ற வாகனங்கள். திருவாரூர் மாவட்டத்தில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் 5 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கம். மழைக்கு முன் தங்கள் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் இல்லை என்றால் விவசாயிகள் மாற்று பயிர்களுக்கு தயாராக இருக்க வேண்டும். விவசாயிகளுக்கு உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் அறிவுறுத்தல். விவசாயிகள் எப்பவுமே ப்ரிப்பேர்டா இருக்கும். குறுவை தூக்கு பண்ண முடியலன்னா வேற கிராப்புக்கு போயிடுறாங்க. இந்த விவசாயிகளும் தண்ணி என்ன கிராப்பா இருக்கு அவங்க உடனே என்ன பண்றாங்க, சரி நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கோம், இந்த நெல் இல்லைங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ரீஜன்ல மட்டுமே திருவாரூர் 24,000 ஆழ்துளை கிணறுகள் இருக்கு. அந்த கிணறு மூலமாக சாகுபடி பண்றாங்க. தொடர் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து சென்னை திரும்பும் மக்கள். உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல். லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் விமலா மீதான பணியிடை நீக்க உத்தரவுக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அருணின் நடவடிக்கை உள்நோக்கம் கொண்டது என கருத்து. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் குவிந்ததால் சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். கோயிலுக்கு வரும் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு. நெல்லையப்பர் கோயிலில் ஆனி தேரோட்டம் கோலாகலம். கைலாய வாத்தியம் முழங்க நடைபெற்ற தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் வழிபாடு. ராமநாதபுரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த சிறுமி காணாமல் போன நிலையில் பக்கத்து வீட்டு கிணற்றில் சடலமாக மீட்பு. சிறுமியின் உடலை மீட்டு காவல்துறையினர் தீவிர விசாரணை. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. 10க்கும் மேற்பட்ட அறைகள் இடிந்து சேதம்.